பேய் படம் எடுக்கணும். அதில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு சாமி படம் எடுக்கும்போது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு முருகரை பற்றி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, நான் பண்ண போகிறதில்ல பட் சொல்கிறேன், ஒன்று எடுக்கிறீங்கன்னா நான் எதுவுமே பில்டப் பண்ணவே தேவையில்லை. ஒரு சிவனை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திருவிளையாடல்னு ஒரு படம், திருவிளையாடலில் இருக்கிற ஹீரோயிசம் நீங்கள் நம்ம இன்ன வரைக்கும் தொடவே இல்லை. திருவிளையாடலில் வந்து பாட்ஷா இருக்கும். ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு கடவுள் வந்து மனுஷனாக வந்திருக்காரு, ஆனால் சுற்றி யாருக்கும் தெரியலங்கிறதுக்குள்ளே பாஷாவோட டெம்ப்ளேட் இருக்கும் பாருங்க. ஸோ வித்தியாசமாக இப்படி பண்ணி கடவுளே ஒருத்தன் கேள்வி வேற கேட்குறான். ஆமாம், கடவுளோட ஒருத்தன் சீன்றான், நமக்கு தெரியும் டேய் உன்னை படைச்சதேன்னு அவர் தான்டா, நினச்சாரு உன்னை எரிச்சிட்டு வர்றான்னு ஒரு மூடு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளேயே ஒன்று இருக்கும். ஸ்டார் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாரே இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் சிவன்னு காமிச்சிங்கன்னா அவன் சிவனாக பார்ப்பான், ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க மாட்டாங்க. தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.